ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் டிஃபரன்ஷியேஷன் தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பிஏ பிஎலோட எல்எல்பியோ முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லாயர். லைக் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு லா ஒரு ஒரு அட்வைஸராகவோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஸோ அவங்களால எந்த ஒரு கேஸ் எடுத்தும் வாதாட மாட்டாங்க. ஒரு கிளைண்ட்ஸை அவங்களால இது பண்ண முடியாது. ஸோ நார்மலாக ஒரு டிகிரி முடித்தவங்க லாயர். ஸோ இதே அட்வொகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல் இந்தியா பார் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் எடுத்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க தான் அட்வொகேட். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் புரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லாயர்னா ஜஸ்ட் டிகிரி முடிச்சு இருப்பாங்க. அவங்க நார்மலாக அங்கே ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் அது நார்மலாக பார்த்துட்டு இருப்பாங்க. பட் கேஸ் எதுவுமே வாதாட மாட்டாங்க. அட்வொகேட் அப்படின்னா பார் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பார் கவுன்சில் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அட்வொகேட் இருப்பாங்க. கோர்ட்டில் வாதாடுவாங்க. ஏதாவது டிஃபரன்சியேஷன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.